ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேலைக்காய் நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையில எழுந்து உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா உமக்காய் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தருடைய கிருபை நிகழ்விடாது இருப்பாய் என்று சொல்வது போல் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளில விசேஷமாக ஆண்டவரே ஜூம் மீட்டில கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் தொடுங்க, ஆஸ்வதிங்க, மகிழ். அப்பா அதிகாலையில எழுந்து உம்மை தேடவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் வார்த்தை கேட்க அவளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாம ஆண்டவரே நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா கிடக்கும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவிடாதபடிக்கு இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற ஜெபம் என் கண்கள் திறந்தவைகளா இருக்கட்டும், நேர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, இப்போது ஆண்டவரே அந்த ஜூம் மீட்டிங்ல பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உங்களுக்கு பரிசுத்தமா இருக்கட்டும், நேர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அதன்படி நடக்கிற கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, ஆஸ்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவ வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு தலைப்பு பாடும் வேலைக்காரர்கள், அது நம்முடைய பற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. வேத தியானம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1-5. சிறுவருக்கான வேத தியானம் சிம்சோன் கடைசி நாள், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். ஒரு வருடத்துக்கான வேதாகமம் சங்கீதம் 51-53 6 வரைக்கும். இன்றைக்கு மனப்பாட வசனம் ஏசாயா 53 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நம் குணமாக்குகிறோம். இந்த தலைப்பை நாம் பார்க்கும்போது பாடுபடும் வேலைக்காரர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு வரும் பொழுது ஒரு சர்வெண்டாக, ஒரு வேலைக்காரராகத்தான் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்திலே நீங்க 1-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, முதலாவது நான் வாசிக்கிறது இதனுடைய தலைப்பு துன்புறுத்தல் அல்லது பாடுபடும் அல்லது சிலுவையின் பாடுகள் அல்லது அவருடைய தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1-5 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து குளிர்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்துமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்கள் மறைந்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள் என்று எண்ணினோம். கடைசி வசனம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக்குறோம். இந்த 1-5 வசனங்கள் நம்ம வாசிக்கும்போது ஒரு ஆழமான 2 காரியங்களை முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஒன்று கிறிஸ்துவம், இன்னொன்று யூதவம். முன்கூட்டியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது முன்கூட்டியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இங்க இயேசு கிறிஸ்து மனிதனால் நிராகரிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மனிதனால் நிராகரிக்கப்பட்டார். எங்கள் துக்கங்களை அவர் சுமந்தார். மனிதனால் பாவத்தினால் அவர் துன்பத்தையும் அனுபவித்தார். எங்கள் மீறுதல் காயப்பட்டார். சிலுவையில் மரித்து மற்றவர்களுடைய பாவத்தை சுமந்தார். மனிதனுக்கும் தேவனுடைய சமாதானத்தை, பாவ மன்னிப்பு அல்லது ஆவிக்குரிய குணமடைதல் என்று சொல்லி பார்க்கிறோம். யூத மதத்தில் இந்த சேவகர் அல்லது ஒரு நபர் என்று சொல்லித்தான் யூத மதத்தில் பார்த்தார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். மக்கள் அவரை மதிக்கவில்லை. அவர் துன்பப்பட்டார், வேதனைப்பட்டார், அனுபவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய அவர் சிலுவையின் பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் நிறைவேறப்பட்டிருக்குது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், நமக்கு சமாதானம், ரட்சிப்பு. அவரை சிலுவையிலே பாடுபட்டார், அவருடைய காயங்களால் நாம் சுகமடைந்தோம் என்று வேதாகமம் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு நம்மை நேசித்தார், நம்முடைய பாவத்தின் தண்டனை தாமே அவர் சுமந்தார். சில நேரங்களில் நம்முடைய பாடுகள் வரும் பொழுது, சில நேரங்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு தேவகுமாரனாக இருப்பது, அவருக்கு வருகிற அந்த பாடுகள் மத்தியிலே
சில வாக்குத்தத்த வசனத்தை நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்துவார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, இந்த 5வது வசனத்துல அந்த மனப்பாட வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம், நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சுட்டு அவர் நொறுக்கப்பட்டு நமக்காக அவர் என்ன பண்ணார், சமாதானத்தை கொடுக்கும்படியா ஆக்கினி அவர் மேலே வந்தது. நம்ம தண்டனை அனுபவிக்க வேண்டும், ஒரு குற்றவாளி தான் குற்றத்தை அனுபவிக்க வேண்டும், ஆனால் மற்றவர்களுடைய குற்றத்தை அவர் சுமந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலுவையின் பாடுகளை குறித்து இங்கே போடப்பட்டிருக்குது. நமக்கு பாடுகள் வரும்போது சில வேத வசனத்தை நம்ம சொல்லி ஆண்டவருடைய ஆற்றி தேற்றி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 55:22 நீங்க வாசிக்கும்போது, கர்த்தரிடத்தில் ஒரு பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். ஏசாயா 41:10 நீங்க வாசிக்கும்போது, பயப்படாத அவனோடு கூட இருக்கிறேன். பிலிப்பியர்ல 4:13 நீங்க வாசிக்கும் போது, எல்லாவற்றையும் பலப்படுத்த கிறிஸ்துனால எனக்கு செய்ய பலன் உண்டுன்னு சொல்றார். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்காக வைத்து விட்டு போகிறேன். பிலிப்பியர்ல சொல்லும்போது 4:4 சொல்லும்போது, கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமான. இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு வரும்போது, இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களிலே பாடுகள் வரும்போது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம அதிகமா ஜெபிக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால நன்மை கீர்த்தி உண்டு. குற்றம் செய்தோம், அதுக்காக பாடுகள் அனுபவிக்கிறோம், அது பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ற பேதுருங்க எழுந்த, நீங்கள் நன்மை செய்யும் போது அல்லது பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் தேவனுக்கு முன்பாக திருப்தியா இருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 22 நீங்கள் வாசிக்கும் போது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலிருந்து வஞ்சகம் காணப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவமும் செய்யவில்லை, அவருடைய வாயிலிருந்து வஞ்சகமும் காணப்படவில்லை. ஆனாலும் கூட அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது, அவர் நமக்காக பாடுகளை சுமந்தார். ஒரு பாடுகள் சுமந்த ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க 1 பேதுருல 24ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, நம்முடைய பாடுகள் நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிரித்து இருக்கிறோம். அவர் தாமே தமது நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார், அவர் தழும்புகளாலே நம் குணமாகி இருக்கிறோம். நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அவர் தம்முடைய சரீரத்திலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார், அவருடைய தழும்புகளால நம்ம குணமாக்கிறோம். ஆண்டவராகிய 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய எல்லாருடைய பாவத்துக்காகவும், எல்லாருடைய அக்கிரமத்துக்காகவும், எல்லாருடைய பாவத்துக்காக அவர் மரித்து, அவர் சரீரத்திலே மரித்து அவர் என்ன பண்ணாராம், நமக்காக அவர் குணமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியிலே முன்கூட்டி சொல்லப்பட்ட ஒரு வசனம், இந்த வசனம் நிறைவேறப்பட்டது. 2வதாக நம்ம வேதத்திலே வாசிக்கும் போது, சிறுவர்களுக்கான வேத பகுதி சிம்சோன் 16ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்க இப்ப நம்ம டைம் இல்லை. ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது, சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கும் போது 1-3 வசனங்களை நீங்க வாசிக்கும். காசாவில் சிம்சோன் காசாவிற்கு சென்று அங்கே ஒரு பெண்ணினிடம் தங்குகிறார். எதிரிகள் அவரை பிடிக்க திட்டமிடுகிறார்கள். ஆனால் இரவில் அவர் நகர வாசலிலே தூக்கி மலையின் மேல் கொண்டு போகிறார். இன்னும் அவனுடைய வலிமை இருந்தது காட்டுகிறது. இந்த சிம்சோன் தேவனால் பலமுள்ள ஒரு நியாயாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தெனியலால் அவரது பலத்தின் ரகசியத்தை அவர் அறிய முயன்றார். சிம்சோன் தனது பலம் தலைமுடியில் இருப்பதை சொன்னான். அவன் தூங்கும்போது தலைமுடி வெட்டப்பட்டது, அதன் பிறகு பலம் குறைந்தது. பெலிஸ்தர் அவரை பிடித்து கண்களை குருடாக்கினார்கள். இந்த சிம்சோன் தேவனை நோக்கி ஜெபித்தார். தேவன் மீண்டும் பலம் கொடுத்தார். சிம்சோன் ஆலய தூண்களை இடித்தார், பல பெலிஸ்தர்களை அழித்தார். இது முக்கியமான செய்தி ஒன்று பார்க்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியம். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு சிம்சோனுடைய வாழ்க்கை அங்கே தவறான ஒரு வழியிலே காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். தவறான ஒரு நட்பு, தவறான ரகசியம், தவறான உறவு, தவறான இடத்துல அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சிம்சோன் கர்த்தருக்காக ஒரு நசிரியன் விருதாக இருக்க வேண்டும், தலைமுடி வெட்டப்படாதனா இருக்க வேண்டும், கர்த்தருக்காக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு தெனியலால் இடத்துல ரகசியத்தை சொல்லி விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பெலிஸ்தர் அவளை என்ன பண்றாங்கன்னா, சிம்சோன் அவனை தவறான ஒரு பதிலை சொல்கிறார். பல முறை அவனை சோதிக்கிறார்கள். ஆனால் கூட என்ன பண்றாங்க, உண்மை சொன்னதுனாலே உண்மை வெளிப்படுகிறது. 15-17 நீங்க வாசிக்கும் போது இறுதியில சிம்சோன் சொல்கிறான், என் தலைமுடி வெட்டப்படவில்லை, அது வெட்டப்பட்டால் என் வலிமை குறைந்துவிடும். ஒரு
ரகசியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். ஒரு ஒரு வாலிபனாக இருந்து அன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு தாய் தகவல் கீழ்ப்படியாம சிம்சோன் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய்விட்டான். ஒரு சாதாரண ஒரு பெண்ணிடத்திலே தன்னுடைய தவறான அதை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். முக்கியமானதை நீ வாசிக்கும் பொழுது துரோகம் பண்ணுகிறான். தெனியல் அவளை தூங்க செய்கிறாள், அவள் முடி வெட்டப்படுகிறது, தேவனுடைய வலிமை அவனை விட்டு நீங்கிற்று. பாருங்க, ஒரு வேசியை கண்டு அங்கே சிம்சோன் தன்னுடைய ஆசைக்கு இணங்கி உலக இச்சைக்கு இணங்கி அவன் அங்கே தன்னுடைய கர்த்தருடைய அந்த வலிமையை கர்த்தர் கொடுத்த அந்த பராக்கரசை இழந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். எதிரிகள் அவனை பிடிக்கிறார்கள், அவன் கண்களை குருடாக்குறாள், சிறையிலே அடைக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவனுக்காக ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கடைசியாக அவன் வேசின் இடத்தில் எல்லா ரகசியத்தையும் சொல்லி விடுகிறான். ஆனால் கூட அங்கே அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது அவனை பிடிக்கிறார்கள், அவனை கண்களை குருடாக்குறார்கள், சிறையில அடைக்கிறார்கள். 22வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மீண்டும் அவனுடைய தொடக்கம், அவன் தலைமுடி மீண்டும் வளர்கிறது, தொடர்கிறது. அது அவனுடைய நம்பிக்கை. மீண்டும் அந்த தலைமுடி, வெட்டப்பட்ட தலைமுடி திரும்பவும் வளர்கிறது. அதன் பிறகு அவனுக்கு பலன் இருக்கிறது. கடைசியாக அவன் மீண்டுமாக அவன் ஜெபிக்கிறான். 23 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் ஜெபிக்கிறான். எதிரி அவர்களை கேலி செய்ய நேரத்திலும் கொண்டு வருகிறார்கள். சிம்சோன் ஜெபிக்கிறான். மீண்டும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் இன்னும் ஒரு முறை எனக்கு வலிமை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அவன் தூண்களை தள்ளுகிறான், கட்டிடத்தை இடிக்கிறான். அவன் உட்பட்ட பலர் அங்கே இறக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள தவறான ஒரு முடிவு எடுக்கிறான். தாய் தகப்பன் கீழ்ப்படியாமல் போகிறான். அது மட்டும் இல்ல, அவனுடைய அந்த ஆண்டூர்காய் நசிரனாக விருதனாக இருக்கப்பட்டனால கூட அந்த ஒரு வேசின் இடத்துல எல்லா ரகசியத்தையும் சொல்லி விடுகிறான். அவனுடைய பலம் குறைந்து போகுது, அவனுடைய கண்கள் குரடாக்கப்படுகிறது, அவன் ஒரு வேடிக்கையாளராக மாற்றுகிறான். கடைசியாக ஆண்டவர் மீண்டுமாக அந்த 30வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மீண்டும் அவன் ஜெபிக்கிறான். அவன் இறக்கும் பொழுது அவன் கொன்றவர்களை வழியில் அவன் அதிகமாக கொன்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல உண்மையை உத்தமாக்கும் போது கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஆசைப்பார். இந்த காரியத்துல, இந்த சிம்சோனுடைய காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது இங்க அநேகருடைய இந்த திருமண காரியங்களில அழகான பெண்களை பார்த்து திருமணத்தை கொள்கிறார்கள். அழகு ரொம்ப முக்கியம் இல்ல, ஆனால் ஆவிக்குரிய சத்தியத்தை ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். இதுல முக்கியமானது நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அப்ப சிம்சோன் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே ஆண்டவரே என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். கடைசியில அவன் இவ்வளவு ஆண்டவருடைய அந்த எல்லாத்தையும் இழந்த பிறகு கடைசியாக அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். எப்படி? அப்போ சிம்சோன் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே என்னை நினைத்தருளும், தேவனே இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு பலன் கொடும் என்று ஜெபித்தான். ஆண்டவர் கடைசியாக ஒருவேளை அவன் பாவத்தில் விழுந்தாலும் தவறான வழியில போனாலும் கூட கடைசியாக ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சிம்சோனுடைய தவறாக செய்தாலும் இறுதியில தேவன் அவனை நாடினான், ஆண்டவரை தேடினான். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு மற்றும் மீண்டும் பலன் கொடுத்தார். மனம் திரும்பினான், தேவனை நாடினான். நம்மை விட்டு ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நம்மளை ஒருபொழுது என்ன பண்ண மாட்டார், விட்டு விடவே மாட்டார். கடைசியில பாத்தீங்கன்னா அவருடைய கடைசியில் முக்கியமான அவனை இறக்கும் போது அநேகங்களை கொண்டான் என்று சொல்லப்படுது. 31வது வசனத்துல இங்க வாசிக்கும் போது அவர் குடும்பம் வந்து அவர் உடலை எடுத்து சென்றாலே அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு நம்முடைய வாழ்க்கையில சரி, நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டு பிள்ளைகளா இருக்கும்போது ஆண்டுடைய வழியிலே நம்ம நடக்க வேண்டும். தவறான அந்த உலக ஆசை, இச்சை அல்லது பாவத்துக்கு உலக ஆசைக்கு நம்ம இழங்காதபடிக்கு சிம்சோனுக்கு போல கர்த்தர் அவர் தான் நியமிச்சார், ஆனால் கூட பின்வாங்கி போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு வருடத்துக்கான சங்கீதம் 50ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை அங்கே நம்ம பார்க்கிறோம். 50 நீங்க வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை நமக்கு சொல்லும்போது தாவீதுடைய சங்கீதம் இது. இந்த சங்கீதத்தில் நீங்க 50வது சங்கீதத்தை நீங்க முழுவதும் நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சங்கீத இந்த 50வது சங்கீதத்தை நமக்கு வாசிக்கும் பொழுது தாவீதுடைய சங்கீதம், தேவன் வெளிப்புறத்தை வழிகளை மட்டும் அல்ல உண்மையான ஒரு இதயத்தை விரும்புகிறார். 50வது சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் போது 50வது சங்கீதத்துல 1லிருந்து நீங்க வாசிக்கும் போது சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது தேவன் வெளிப்புறத்தை வழிகளை மட்டும் அல்ல உண்மையான இருதயத்தை விரும்புகிறார். அந்த வெளிப்புறத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கறது, வெளி தோற்றத்தை பார்க்கறாங்க நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில. ஆள் தோற்றம் அல்லது நல்ல டிப்டாப்பா இருக்கிறாங்களா அப்படி நம்ம பார்க்கறோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் வெளிப்புற வழிகளை மட்டும் அல்ல உண்மையான இருதயத்தை விரும்புகிறார். இந்த இருதயம்
மனுஷனுக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, தேவனுக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் போது அப்புறம் நன்றி மற்றும் ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் செய்த ஏராளமான நன்மைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். நம்ம நன்றி உள்ளவளா இல்லாம நன்றி கட்டவளாக தான் நம்ம இருக்கிறோம். இங்க 10 குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி பாத்தீங்கன்னா 10 குஷ்டரோகியும் ஆண்டவர் மனம் இறங்கினார், எப்படியாவது குணமாக்க வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டார். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஆனால் கூட பாருங்க 10 குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் போது இப்படித்தான் நம்ம நன்றி அறியாதவர்களா இருக்கிறோம். நன்றி நம்ம சொல்லும் போது தேவன் நமக்கு என்ன பண்ண மகிமைப்படுத்துவோம். நம்ம ஒரு வியாதிப்படுகிறோம் அல்லது கஷ்டப்படுகிறோம், கஷ்ட சூழ்நிலையில இருக்கிறோம், ஒரு கேன்சர் வியாதி இருக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு வியாதி நம்ம இருக்குது அல்லது நமக்கு தேவைகளை சந்திக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம், நன்றி சொல்ல மாட்டோம். தேவை இருக்கும்போது மட்டும் நம்ம தேவனை நாடி ஆலயத்துக்கு வரோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா தேவைகளை பெற்ற பிறகு, நன்மைகளை பெற்ற பிறகு நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆண்டவருக்கு நன்றி இல்லாதவளா இருக்கிறோம். அந்த சங்கீதத்துல இங்க வாசிக்கும் போது கஷ்ட காலங்களிலே அவனுக்கு குறிப்பிட்டார். அவர் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆபத்து காலத்துல ஆண்டவர் நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நிறைய நேரங்கள் சங்கீதம் 51 நீங்க 14 நீங்க வாசிக்கும் போது சொல்றாரு, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான உன் பொருத்தனை செலுத்து அப்படின்னு சொல்றாரு. உன்னதமானவருக்கு நம்முடைய பொருத்தனை நம்ம சொல்லணும். ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நமக்கு சோர்வு வரும்போது அல்லது வியாதி வரும்போது அல்லது கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது அல்லது நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது யாருக்கிட்ட போறோம், நமக்கு உதவி செய்கிற எஜமானுக்கிட்ட போறோம், அவங்க கிட்ட போய் சொல்றோம், அவங்க நம்ம உதவி செய்யறாங்க. அது உலகத்துக்குரியது. உண்மையாக ஒரு தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், பசுத்துவான்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்னு சொன்னா, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும். அவர் அறியாததும் எட்டாததும் பெரிய பெரிய அற்புதங்களையும் ஆண்டவர் செய்வார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்றோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆபத்து காலத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார்னா நம்ம யாரை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னா கர்த்தரை நோக்கி மகிமைப்படுத்தணும். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிறவர். ஆண்டவருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணோம், நம்ம நன்றி உள்ளவளாய் நன்றி செலுத்துகிறோம். 23வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னுடைய மகிமைப்படுத்துகிறான், தேவனை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்படும். ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொல்றார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியையை செவைப்படுத்துகிறான், தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவருக்கு செய்த ஏராளமான நன்மைகளையும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லவர்களா இருக்க வேண்டும். நன்றி சொல்லும் போது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பாரு. நிறைய நேரங்கள நம்ம நன்றி இல்லாதவர்களா இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவையின் அந்த பாடுகள்ல பாருங்க, எவ்வளவு பாடுபட்டார் ஆண்டவர் நமக்காக. சிலுவையிலே அந்த சிந்தின அந்த ரத்தம், முள்முடி சூட்டப்பட்டது, நமக்காக அவர் பாடுபட்டார். நமக்காக அவர் இதோ நான் மரித்து சதாக்களை நான் உயிரோடு வருவேன் என்று சொல்லி நோக்கிறார். ஏசாயா 53:3 அவர் அனுபவித்தார் என்று சொல்லப்பட்டது. அதை அவர் மேன்மையா எண்ணினார் என்று சொல்லப்பட்டது. அது ஒரு நாள் அவர் துக்கத்தோட, ஒருவேளை அந்த துக்கத்தோட இல்ல சந்தோஷமா அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பாடுகள் வந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். சின்ன பாடுகள் உபத்திரங்கள் வந்து நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அந்த உபத்திரவத்தை பாடுகளையும் என்ன பண்ண தாங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் செய்தியும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டார். அவருடைய பாடுகள் மரணத்தை குறித்தும் அவர் தான் சொல்லப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுது குறித்தும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது. அதனால இந்த ஏசாயா 53வது வசனம் தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது நிறைவேறப்பட்டிருக்குது என்று சொல்லப்பட்டோம். 1 பேதுல நீங்க 3:14 வாசிக்கும்போது, நன்மை செய்து பாடு அனுப்புவது மேன்மையாக இருக்கும், நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்க 2 தீமோத்தேயு 1:8 வாசிக்கும் போது, ஒரு வெட்கப்படாத சுவிசேஷத்தை ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வெட்கப்படாம ஒரு சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். எந்த சூழ்நிலை வெட்கப்படாம ஆண்டவருடைய அந்த துன்பத்தையும் பாடுகளையும் நம்ம அனுபவிக்கும் போது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில, சபையில ஆசீர்வாதமா இருக்கும். வேதம் சொல்லப்பட்டது யாக்கோபுல நீங்க வாசிக்கும் போது 5:17 வாசிக்கும் போது, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். பாடுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். அவர் கருத்தா ஜெபம் பண்ணார். ஆண்டவர் என்ன பண்ணாரு, மழை கூட்டார். பாடுள்ள ஒரு மனிதன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் சரி, எலியா போல நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனிதன் இருந்தாலும் மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணார், கருத்தா ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, 6 மாசம் மழை பொழிந்தது, 6 மாசம் மழை பொய்யவில்லை. மறுபடியும் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சரி, எளிய போல ஒரு பாடுள்ள ஒரு மனிதன் தான் நம்ம கூட. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு.
எல்லாருக்கும் உபத்திரங்கள் உண்டு, எல்லாருக்கும் வியாதிகள் உண்டு, எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு, எல்லாரும் உலகத்துல பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக 1000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம் பாடுகளில் உள்ள ஒரு மனிதன் இருந்தால் சரி, கருத்தா நம்ம செபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார், நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு, பெரிய ஆசீர்வாதம். சிம்சோனை போல கர்த்தருக்காய் நசிரியனாய் இருக்க வேண்டியவன், ஆண்டவருக்காய் ஊழியங்களை செய்கிறவன், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டுவன், ஆனா கூட ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்தான். தன்னுடைய தவறான ஒரு வேசின் இடத்துல போய் அவருடைய ரகசியத்தையும் எல்லாவற்றையும் சொல்லி விடுகிறார். கடைசியாக அவனுடைய நிலைமை பாருங்க, பரிதாபமா இருக்கிறது, பரிதாபமா இருக்கிறது. அவன் கண்களை குருடாக்கினார்கள், வேடிக்கையாளர்களாய் பார்த்தார்கள், அவன் எல்லாரும் கேலி செய்தவர்களாக. கர்த்தர் மீண்டுமாக அவனுக்கு ஜெபத்தை ஆண்டவருடைய அவனுடைய அனுகிரகம் செய்தார். அவர் நினைத்தார், மீண்டும் பலத்தை கொடுத்தார். அதனால கூட கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தவறான ஒரு முடிவை நம்ம எடுக்கவே கூடாது. எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவரை ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் ஆசீர்வாதம். கடைசியாக நம்ம வாசிக்கும் போது ஒரு முக்கியமானதாக கடைசியாக நம்ம வாசிக்கும் போது மிஷனரியுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ராபர்ட் கால்டுவெல் அவர் மே 7, 1814 ஆகஸ்ட். அவருடைய மரணம் மே 7, 1814 அவர் பிறந்தார். ஆகஸ்ட் 28, 1891 அவர் மரித்தார். அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது ராபர்ட் கால்டுவெல் ஒரு ஆங்கிலியன் மிஷனரி. அவர் தென்னிந்தியாவிலே வந்தார். திருநெல்வேலியின் முதல் பேராயர் இவர் இந்தியாவுக்கு முதலாவது தென்னிந்தியாவிலே வந்து திருநெல்வேலி முதல் பேராயர். 1814 அவர் அயர்லாந்துல பிறந்து 1938 இந்தியாவுக்கு வந்தார். அவர் சுவிசேஷம் அறிவிக்கும் சபையாக சேர்ந்தார். அவர் ஒரு சிறந்த கல்வியாளர். கால்டுவெல் தாழ்மையும் மற்றும் திராவிட மொழியும் கற்றவர். இங்கே தமிழையும் திராவிட மொழியை கற்று திராவிட மொழிகளை ஒப்பிட்டு இலக்கணம் எழுதினார். மற்றும் தென்னிந்தியாவில் குடும்பம் மொழிகள் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தில் திராவிட மொழிகளிலும் ஒரு ஐக்கியம் குடும்பத்தை உண்டாக்கியது. ஒரு மிஷனரி என்ற ஒரு முறையில் அவர் சுவிசேஷம் அறிவித்து கல்வியோடு இணைந்தவர். இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அயர்லாந்துல பிறந்து இந்திய தேசத்துக்கு திருநெல்வேலியில ஒரு முதல் பேராயர் வந்திருக்கிறாரு. அவர் தமிழையும் திராவிடத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மொழி இலக்கணத்தை கற்று விளக்கினவராக இருந்தாரு. இந்தியாவுக்கு தன்னைத்தானே அவர் என்ன பண்ணார், அர்ப்பணித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சரி, ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அவர்களை எங்கேயோ ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து இந்த உலகத்திற்கு ஒரு மிஷனரியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்ம அந்த மிஷனரி மூலமா தான் அநேக காரியங்களை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியங்களிலே நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆபத்து வரும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது மட்டும் ஆபத்து வரும்போது பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்ம என்ன பண்ணுவார், விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், மகிழ்ச்சிப்படுத்துவார். அதே போல நம்ம அந்த வேதத்துல இங்க வாசிக்கும் போது அந்த மிஷனரிகள் அவங்க அந்த இந்தியா தேசத்துக்கு ஊழியங்களை செய்து அநேக சுவிசேஷத்தை அறிவிப்பதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த சுவிசேஷத்தின் மூலமா அநேகங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நன்மை பெற்றுக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம். கலாத்தியர் 6:9 நீங்க வாசிக்கும் போது நன்மை செய்தல நீங்க சோர்ந்து போகாமல் இருங்கள், நம்ம ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறோம், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்க. கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவார், உழைக்குவார். விசுவாசம் உள்ள குடும்பத்துக்கு நம்ம நன்மை செய்யும் போது கர்த்தர் உழைக்குவார். கிருபையில் கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது உங்களால உண்டதுல தேவனுடைய ஈவு சொல்லப்பட்டிருக்கு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அது உங்களால உண்டதுனால தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்க எபேசியர் 4:7 போதுன்னா பவுல் சொல்ற, எபேசியர்ல நீங்க தீமோத்தேயுல நீங்க வாசிக்கும் போது என்ன நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தை காரணம் நீதி கிடைத்து எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. பவுல் இந்த உலகத்துல வாங்கும்போது நல்ல போராட்டத்தை போராடினார் என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்ம நல்ல போராட்டத்தை போராடுவோம். மிஷனரியுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பஸ் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை தன்னைத்தானே தியாகம் பண்ணி அர்ப்பணித்து இந்தியா தேசத்துக்காக என்ன பண்றாரு, கால்டுவெல் இன்னைக்கு உலகத்திற்கு என்ன பண்ணாரு, ஒரு முதல் பேராயராக இருந்திருக்காரு. காரணம் என்னன்னா தன்னை அர்ப்பணித்தார், தியாகம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லணும். நல்ல போராட்டத்தை போராடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு, இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிப்பார், மகிழ்ச்சிப்படுத்துவார். தேவன் நம்ம இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.
நம்ம ஜெப குறிப்பு நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேலைக்கா நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபையுள்ளவர். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, ஏசாயா 53 நாங்கள் வாசிக்கப்பட்டது போல ஆண்டவரே, எங்களுக்காய் 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த உலகத்திலே பூமியில வந்து ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய பாவத்துக்காக, ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமத்துக்காக எங்களை துன்பப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினி எங்களுக்காக ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா அந்த சரீரத்தில் வியாதிப்பட்டு ஆண்டவரை குணமாக்கினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சிம்சோன் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே பின்வாங்கி போனான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் நாங்கள் அதாக ஆண்டவரே அந்த சங்கீதத்திலே நான் வாசிக்கும் போது ஆண்டவரே, ஆபத் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அறியாத எட்டாவது பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் நான் செய்வேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஆஸ்வதிக்கும்படியாய் நாம் செபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ராபர்ட் கால்வேர்டு பார்க்கும்போது ஆண்டவரே, அதுவும் இந்தியாவில தென்னிந்தியாவிலே ஆண்டவரே அந்த திருச்சபையில் வந்து ஒரு பேராயரா இருந்து தமிழ் மொழியும் திராவிடத்தையும் கற்றுக்கொண்டு அநேக இலக்கணங்களை புஸ்தகங்களை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர் அயலாத உழைப்புக்காக அந்த பகுதியில ஏகளுக்கு ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்களை கொடுத்துட்டு போய்கிறார். அதுக்காக நான் செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, கல்வார் திருச்சபைக்காக செபிக்கிறோம். அருமையான அண்ணாக்கா அக்காக்காக கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கல்வார் திருச்சபைக்காக செபிக்கிறோம். ஆபீஸ் காரியங்களுக்காக ஆண்டவரே, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கா, சிபிஎஸ் மினிஸ்ட்ரிக்காக செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆஸ்வதிங்க, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. வருகிற ஆண்டவரே 14, 15 ஆண்டவரே அப்பா அந்த யூத் ரெட்ரீட்டுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வழி தப்பி போகாதபடிக்கு அவருடைய வயசுல ஆண்டவரே அவன் சிருஷ்டிக்கிற நினைவு என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, அநேக பகுதியிலிருந்து வருகிற அந்த யூத் ரெட்ரீட்டை கர்த்தர் ஆண்டவரே அதை ஆஸ்வதி அதை முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவரையும் பிறகு தொடுங்க, ஆஸ்வதிங்க, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த சூமுட்டியில கலந்து கொண்ட ஒவ்வொரு பாஸ்டரையும் விசுவாசிகளையும் எல்டர்ஸும் நீங்கள் ஆஸ்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாகுமார் பசுத்தாவினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.